ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5/10/2025 5ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 170. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 5ஆம் தேதி என்ன குடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 170. நண்பர்களே, இன்னைக்கு வந்து புது சர்ப்ரைஸர் வந்திருக்கீங்க. நீங்கலாம் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி வாங்கியிருப்பீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம், கண்டிப்பா வந்து நண்பர்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வின்னிங் தருவோம் அப்படின்னு சொன்னோம். சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பேஜ பார்த்து நீங்க வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வெற்றி பிசி ஒரு சூப்பரான வெற்றி வாங்கியிருப்பீங்க. நண்பர்களே, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்துருக்கிறது வந்து பி போர்டு பார்த்தீங்கன்னா 7, சி போர்டு பார்த்தீங்கன்னா 0. நம்ம என்ன குடுத்துருக்கோம்? 70ன்னு குடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 570ன்னு குடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பிசி வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வெற்றி. நண்பர்களே, நம்ம என்ன சொன்னோம்? கண்டிப்பா வெற்றி தரும்னு சொன்னோம். ஆனா வந்து ஃபுல் வின்னிங் நம்மளுக்கு வரல. பிசி மட்டும் தான் நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்கு. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல வெற்றி எடுப்போம். அதுவரைக்கும் நம்ம சேனல ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம 30 70 இந்த மாரிலாம் குடுத்துருப்போம். ஆனா வந்த ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா 170ன்னு அடிச்சுட்டாங்க. ஏ போர்டு 1 மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். நண்பர்களே, இன்னொன்னு சொல்ல வேணும்னா, நம்ம மெம்பர்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் மெம்பர்ஷிப்ல ஏ போர்டு 1 கணிச்சோம். ஆனா பார்த்தீங்கன்னா 70 மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் மெம்பர்ஷிப்ல கண்டிப்பா நான் தமிழ் பொறுத்தவரைக்கும் ஐ 599 கோல்டு பட்டன் உள்ள நண்பர்களுக்கு கண்டிப்பா வெற்றி குடுப்போம். கவலைப்படாதீங்க. இதுல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளையோட கெஸ்ஸிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்றைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 275, 170. இத டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து நாளையோட கெஸ்ஸிங்க நம்ம பார்க்க போறோம். ஏ போர்டு பார்த்தீங்கன்னா, ஏ போர்ட பொறுத்தவரைக்கும் நம்ம எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 0, இன்னொரு நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா 5. பி போர்டு பார்த்தீங்கன்னா 6, இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 2. சி போர்டு பார்த்தீங்கன்னா 3. சப்போஸ் 3 வரலன்னா நம்மளுக்கு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 4. இதுதான் எடுத்திருக்கும். 524, 0, 063, 524. இத வச்சு தான் நம்ம கணக்கு ஃபுல்லா எடுத்திருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எழுதுவோம் பார்ப்போம். 063, 524. நம்ம வந்து உங்களுக்கு சுட சுட வந்து கெஸ்ஸிங் பண்ணி போடுறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 1 எடுத்தா அது நமக்கு மிஸ் ஆயிருதுன்னு சொல்லிட்டு உங்க கண்ணு முன்னால நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். பார்த்துக்கோங்க. அதாவது ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்படி எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்த ரிசல்ட் அத வச்சு தான் ஃபுல்லா எடுக்கிறோம். 6 நம்பர வச்சு தான் எடுக்கிறோம். போன வார கணக்கு, முந்தின வார கணக்க வச்சுலாம் நம்ம எடுக்க கிடையாது. அதாவது உங்களுக்கு அப்பைக்குள்ளதே நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்து காமிக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து கேஎல்டிஆர் புக்கிங் பண்ற பாருங்க. 91, 50, 77, 97, 12. நண்பர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் நீங்க வந்து போட்டி விடாம பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். இல்லன்னா உங்களுக்கு தெரியாது. கேஎல்டிஆர் புக்கிங் பண்ற நண்பர்கள் இந்த நம்பருக்கு போய் புக்கிங் பண்ணிக்கோங்க. நம்ம ஓட்டி விடாம நீங்க சேனல்ல ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம எப்படி கெஸ்ஸிங் தரோம் உங்களுக்கு தெரிய வரும். 3Dய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 524, 524, 564, 465, 542, 542, 063, 563, 563, 064. இப்பயும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. நம்ம குடுக்கக்கூடியது உங்களுக்கு கம்மி பண்ணி தான் நம்பர் தரோம். அதாவது பார்த்தீங்கன்னா, போர்டுக்கு 2 நம்பர், அதிகமான நம்பர் தர கிடையாது. கம்மியா தான் உங்களுக்கு பண்ணி தரோம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 2 இல்லன்னா 4. இதுதான் வரணும். ஆல் போர்ட பொறுத்தவரைக்கும். உங்க கணக்குல உள்ளத மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஒரு வெற்றியோட முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.